நெல்லை, தூத்துக்குடி, இப்போ கோவில்பட்டி வந்திருக்கேன், சத்யபாமா தேட்டருக்கு வந்திருக்கேன், ராஜகுரு சாருடைய தேட்டருக்கு, அண்ணன் சவுந்தரனுடைய தேட்டருக்கு வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு ரெஸ்பான்ஸு. தேட்டர் ஃபுல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது குடும்பமா எல்லா தேட்டர் ஓனர் சொல்றது அதே தான், ஒரே வார்த்தை தான். குடும்பமா வர்றாங்க, 10 டிக்கெட் 15 டிக்கெட் குடும்பமா வர்றாங்க, ஃபுல்லா போகுது சார்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த படம் உறவு சார்ந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இது சினிமாவுக்கா கதைகள் அப்படி இல்லாமல் கண்டிப்பா இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரியலாவே நிறைய கனெக்ட் ஆகும். எல்லா குடும்பத்திலும் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி சொன்னமோ, ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதனால ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் வந்தேன், ஒரு சில ஊருக்கு வரமையா போச்சு. இப்ப படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மக்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி எல்லாத்தையும் தேட்டர்ல நான் மக்களை நேரில் தேட்டர்ல பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமான இப்ப நான் வந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த கோவில்பட்டிக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா, எல்லாரும் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. நான் சொல்ற வார்த்தை அனைத்துமே மக்கள் சொல்ற வார்த்தை. இன்னமும் கூடுதலா ஒவ்வொருத்தங்க அந்த நம்மளை பார்த்துட்டு என் வாழ்க்கையில எனக்கு இப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படி இருந்துச்சு, எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, எங்க மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இந்த பையன் இப்படிதான் பிறந்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லி எமோஷனல் அழுகிறப்ப இதைத்தான் நாங்க விரும்பினோம். இந்த படம் கண்டிப்பா ஈஸியா படத்தை பார்த்து கடந்து போயிட முடியாது, இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் நினைச்சோம். இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு. வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் குடும்ப படங்கள் நான் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குடும்ப உறவு சார்ந்த படங்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் எப்பவுமே அதுக்கான மரியாதையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, குறையவே இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய படமா அந்த மாமன் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா கதைகளுக்கான நாயகர்கள், ஒரு இடையில நாயகா கதைகள் மாறிடுச்சு. திரும்ப கதைகளுக்கான நாயகர்கள் தேடி வந்திருக்கு. பல படங்கள் உங்க படங்கள் அடுத்தது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தானே சார். கதை நாயகன் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கூட ரொம்ப பக்கத்துல ஆக்டர்கள் பாக்குறாங்க, க்ளோஸா பாக்குறாங்க, ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அதனால கதை நாயகனுக்கானது எப்பவுமே அது வெற்றிதான் சார். யதார்த்தமான படங்கள் தான் நம்ம கேரளா மூவிஸ் சொல்றோம். ஆனா தமிழ் சினிமா இப்ப அதுக்கான ட்ரெண்டிங் வந்துகிட்டே இருக்கு. யதார்த்தமான வாழ்விற்கான படங்கள் நல்ல விஷயம் சார், அது வரவேற்பா சார். இது நீங்க இன்னைக்கு பெரிய நாயகம் இதே கதைகளை தேர்ந்தெடுப்பாங்களா சார்? கண்டிப்பா சார். கதை சரியான அன்றவை எல்லாமே பண்ணுவாங்க சார். கதைகள் தான் சார் முக்கியம். அதே நேரத்தில் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பார்க்குறப்ப சில விஷயங்கள் சில சூழல்ல சில கதைகளை பண்ண முடியாத சூழலா இருக்குங்க சார். அவங்களுக்குன்னு ஒரு படத்துக்கான பட்ஜெட், அவங்க ஸ்கேல் பெருசு அப்படி இருக்கிறப்ப சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது சார். ஆமா, அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படுதுங்க சார். ஆமா, பசங்க ஆடியன்ஸுக்கு எல்லா விதமும் படம் கொடுக்கணும், ஒரு விதத்துல கொடுக்க முடியாது. குட்டி பசங்களுக்கான குட்டி பசங்க பெரிய ஆள் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியான சில படங்கள் தேவைப்படுது. அப்ப அதுக்கான பெரிய ஹீரோக்கள் அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. குடும்பங்கள் அதிகமா நீங்க எடுக்கிறீங்க, நிறைய படங்கள் வரும்போது நீங்க 2K கிட்ஸ் குடும்பத்தை இன்னைக்கு உங்க படங்கள்ல வெற்றிக்கான அதான குடும்ப கதைகள் அதிகமா எதிர்பார்க்கணும். ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, இந்த குட்டி பசங்க அவ்வளவு பேர் வராங்களே சார், நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார், ஏபிசின்னு கிடையாதுங்க சார். எமோஷனல் குடும்ப உறவுக்கு எல்லாம் ஒண்ணுதான், மனுஷன் தானே சார். கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சார். 2020 தமிழகத்துக்கு சினிமால அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. அதுல 3 முக்கிய படங்கள் அது உங்க படமும் முக்கிய படமா சொல்றாங்க. எப்படி பாத்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குங்க சார். முக்கியமான படங்கள்ல என்னோட படங்களும் இருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இப்ப நல்லா இருக்கு சார். நம்முடைய இது சினிமாவுக்கான வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சார். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. இப்படி வர்றப்ப தேட்டர் மாலாளிக கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். இதை நோக்கி போமா சார், வந்தது தானே சார். இதை பார்த்து போயிட்டே இருக்கணும் சார். ஆனா ஒரு காலத்துல பெரிய நடிகர்கள் குடும்ப படத்துல நடிச்சால நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. யாருமே பண்ணது கிடையாது, கமர்ஷியலா ஃபுல்லா பண்றாங்க. இல்ல சப்பல இல்ல சார், பெரிய பெரிய மாசு உச்சத்துல இருக்கவங்க எல்லாமே பண்றது இல்லையா? கண்டிப்பா எல்லா படமும் நிறைய வந்திருக்கு சார். எல்லாமே கொடுத்துட்டு தான் சார். நீங்க ரஜினி சார்ல இருந்து, நீங்க விஜய் சார்ல இருந்து, அஜித் சார்ல இருந்து எல்லா குடும்ப படம் வந்துட்டு தானே சார். வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய ஒரு உச்சத்துல இருக்கவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.